ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சொல்ல போகிற கதை முயற்சி. காட்டில் ஒரு நாள் ஒரு ஆமை ஒரு மரத்து மேலே ஏறிட்டு இருந்தது. அதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாமே சிரிச்சிட்டே இருந்தது. சிரிச்சதுக்கு காரணம், அந்த மரத்தில் உள்ள காய் இன்னும் பழம் ஆகலை. அதுக்குள்ளே இது ஏறி என்ன பண்ண போகுது, எப்படி சாப்பிட போகுது அப்படின்னு ஒரு ஏளனமாக சிரிச்சிட்டே இருந்ததுங்க. இன்னும் சில விலங்குகள், நீ திருப்பி வந்துரு அப்படின்னு சொன்னச்சுங்க. எதையுமே காதில் வாங்காமல் அந்த ஆமை பொறுமையாக மரத்து மேலே ஏறிக்கிட்டே இருந்தது. மரத்து மேலே ஏறி அமைதியாக ஒரு கிளையில் உட்காந்துருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்கள்லாம் கனியாக ஆரம்பிச்சது. இப்போ அதோட ஆசைப்படியே அது அங்கே உள்ள பழங்களை சாப்பிட்டது. கீழே நின்றுட்டு இருந்த விலங்குகள் எல்லாமே அந்த மரத்துலேருந்து விழுந்த கனிகளை தான் சாப்பிட்டதுங்க. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அது நிறைவேற்றணும்னா நாம் நிறைய ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது சிலர் நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எதையுமே காதில் வாங்காமல் அந்த ஆமை எப்படி சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ அதோட இலக்கை நோக்கி போச்சு இல்லை, அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும்.